நான் இந்த மொத்த grocery ஸ்டோரையும் விலை கொடுத்து வாங்கிட்டேன். இங்க இருக்கிற ஃபுட்டால ஒரு ஒட்டுமொத்த நகரத்துக்கே ஃபீட் பண்ண முடியும். அப்பதான் முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளை இதுக்குள்ள மாட்டி விடலான்னு முடிவு பண்ணேன். And நீங்க இங்க இருக்க போற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு $10,000 இந்த grocery கார்ட்ல கொடுப்பேன். கேட்கவே பிரமாதமா இருக்கு. வாங்க போலாம். இப்ப இல்ல, நாளைக்கு தான் கிடைக்கும். இந்த சேலஞ்ச் இவர் ஒரு மல்டி மில்லியனரா கூட மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு அவரு பல வருஷம் இங்கேயே இருக்கு. And சேலஞ்ச் இப்போ ஆரம்பிக்கும். ஆல்ரெடி ஜிம்மி இங்க இருந்து போயிட்டாரு. நான் எதுக்கு இங்க இருந்து போகணும்? வருஷ கணக்கா நான் இங்க இருப்பேன். நான் இப்ப போய் ஷாப்பிங் ஆரம்பிக்க போறேன். ஒருவேளை அலெக்ஸ் இந்த grocery store சுத்தி நாங்க போயிருக்கிற இந்த ரெட் லைனை தாண்டிட்டார்னா சேலஞ்ச் முடிஞ்சது. வின் பண்ண அமௌண்டோட வெளியே போவார். And அவர் இங்க உள்ளதா இருக்காருங்கிறது கன்ஃபார்ம் பண்றதுக்காக இந்த grocery ஸ்டோரோட மூல முடுக்கு எல்லா இடத்துலயும் நாங்க கேமரா செட் பண்ணிருக்கோம். ஓகே, இன்னைக்கு நைட் நான் இந்த ஸ்டேக்க குக் பண்ண போறேன். இதுதான் ஹோம் பேஸா இருக்க போது. இந்த கடையோட ஒரு சின்ன கார்னர் இது. இதே மாதிரி நான் தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா இங்க வருஷ கணக்கா கூட நான் இருப்பேன். டே 1 முடிஞ்சது. காலையில சந்திக்கலாம். இப்போ அபிஷியலா ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. சோ இந்த 10,000 கொண்டு போய் கொடுத்துடலாம். அலெக்ஸ், ஹேய், இதுல $10,000 இருக்கு. என்ன பாத்துக்கிறீங்களா? ஏமாத்த மாட்டேன், நான் நம்புறேன். இப்ப இந்த சேலஞ்சோட ட்விஸ்ட் என்ன சொல்லட்டுமா? பேசிக்கா இந்த $10,000 நீங்க வின் பண்ணணும்னா இந்த கடையில இருக்கிற $10,000 மதிப்புள்ள ப்ராடக்ட் எனக்கு கொடுத்தாங்க. சோ இங்க நீங்க ரொம்ப நாள் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி பொருட்கள் அள்ளி எனக்கு கொடுத்தாங்க. ஓ வாவ், ஓகே. ஆக்சுவலா இங்க நிறைய எலக்ட்ரானிக்ஸ்லாம் இருக்கு. சோ டே 1க்கு நீங்க ஈஸியா எடுத்து கொடுத்துலாம்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலா ஒரு நல்ல ஐடியா. என்னால ஒரு டிவியை சாப்பிட முடியாது. சோ இது எனக்கு தேவையில்லை. 22 cents எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு. ஆல்ரைட், நான் செக் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட MVP கார்டு இருக்கா? ஒன்னு வாங்கிக்கிறீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. நோ, இது உங்க கேஷ். கிறிஸ், அதை எடுத்துட்டு போ. பீப் பீப் பீப். நாளைக்கு இன்னொரு $10,000 உங்களை நான் மீட் பண்ண வரேன். ஆனா எதை விற்க போறீங்கன்னு முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் மாத்திருச்சு. ஃபியூச்சருக்கு ஒரு பிளான போட்டே ஆகணும். எனக்கு தேவையில்லாத எல்லா பொருளையும் நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். பெட் ஃபுட், பெட் ஐட்டம்ஸ், இதெல்லாம் கண்டிப்பா என்னால சாப்பிட முடியாது. இங்க 10,000 மதிப்புள்ள டாக் ஃபுட்டை நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலைல சீக்கிரமா எந்திரிக்க போறேன். ஏன்னா நாளைக்கு நிறைய விஷயத்தை ரெடி பண்ணணும். இன்னும் நிறைய வேலை மிச்சம் இருக்கு. அலெக்ஸ், எப்படி இருக்கீங்க ஜிம்மி? இதுதான் நீங்க எனக்கு விற்க போறீங்களா? இன்னைக்கு டாக் ஃபுட். அடன் கொய்யால மலை மாதிரி கூச்சிருக்காரு. எப்படி எடுத்துட்டு போறது? இருங்க, நாம இப்படி பண்ணலாமா? அவர் கிளாப் பண்ணதும் மறைஞ்சு போற மாதிரி சிஜி பண்ணுங்க. நம்ம பசங்க திறமசாலிங்க. ஓகே, எல்லாமே இப்ப ரெஜிஸ்டர்ல இருக்கு. நல்ல கிராபிக்ஸ்ல. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இதுல மொத்தமா $9,991.80 இருக்கு. அண்ட் ஃபைனல் ஐட்டமோட இது மொத்தமா $10,045 ஆயிடுச்சு. அண்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அலெக்ஸ் விக்கிற ஒவ்வொரு பொருளையும் நாங்க சேரிட்டிக்கு டொனேட் பண்ண போறோம். சோ இது வேஸ்ட் ஆகுன்ற கவலையே உங்களுக்கு வேண்டாம். அடுத்த சில நாள் அலெக்ஸுக்கு அதிகமான வேலை இருந்துச்சு. டே 5 அன்னைக்கு 10,000 மதிப்புள்ள காய்கறிகளை எனக்கு வித்தாரு. இங்க இருக்க எல்லா பொருளும் ரொம்ப சீக்கிரமாவே கெட்டு போயிடும். டே 6 அன்னைக்கு டயபர்ஸ் வித்தாரு. டே 7, 8 and 9ல இன்னும் 30,000 மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் மொத்தமா வித்தாரு. இத்தனை நாள் குளிக்காம இருக்கிறதையே இப்பதான் கவனிச்சு அவரு கடையோட பேக் ரூமுக்கு போய் நாத்தம் தாங்க முடியாம குளிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. அதோட துணியையும் துவைச்சாரு. நல்லா வாஷ் பண்ணணும். ஹேய், எப்படி போயிட்டு இருக்கு? எப்படி இருக்கீங்க ஜிம்மி? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஆனா உண்மையதான் சொல்லணும். இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்க போறீங்க? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நான் 100 நாள் இருப்பேன். அடேங்கப்பா. ஒருவேளை அலெக்ஸ் இங்க அதிக நாள் தங்கிட்டா அதுக்கப்புறம் இதுதான் என்னோட எக்ஸ்பென்சிவ் வீடியோவா இருக்கும். ஆனா அதுக்கும் நான் ரெடி தான். முடியல. நீங்க 1 வருஷம் இருந்தாலும் சரி, அதுக்கும் என்கிட்ட பணம் இருக்கு. இந்த பணத்தை யாரு உள்ள போட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். பேங்க்காரங்க தான். $10,000 பொருளை கொடுக்க உங்களுக்கும் இது கிடைச்சிட்டே இருக்கும். ஆல்ரைட், இன்னைக்கு என்கிட்ட நிறைய டிவி இருக்கு. grocery ஸ்டோர்ல வந்து யார் டிவி வாங்க போறா? எதுக்கு இதை வச்சிருக்கீங்க? அலெக்ஸ், உண்மையா சொல்லுங்க. காலி டிவி பாக்ஸ்குள்ள ஏதோ கல்ல நிரப்பி நீங்க என்கிட்ட கொடுத்துடலையே. டாக்ஸ். கேட்ட கேள்விக்கு பதில் வரல. இருந்தாலும் நான் நம்பிதான் ஆகணும். டே 11க்கு அப்புறம் எந்த பொருளை விற்கணுங்கிறதுல அலெக்ஸுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. $10,001.89. ஒரு தனி தீவுல 7 நாள் சர்வை பண்றதுக்கான வீடியோவுக்காக நான் போயிருந்தாலும் இது கம்ஃபர்டபுளா இல்ல. ஆனா கண்ணை மூடனது 30 நிமிஷத்துக்குள்ள தூங்கிட்டாலே நிம்மதியா இருக்கும். எங்களுக்கு பதிலா வேற ஒருத்தர் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. அவருக்கு மணி மேன் பேரை வச்சு. இது மணி மேன். தேங்க் யூ சார். $1,00,000. கண்டிப்பா என்னால இதுல ஈஸியா 10 லட்சம் ஜெயிக்க முடியும். அவர் அந்த இடத்துல போர் அடிக்காம இருக்க பொழுது கழிக்கிறத பார்க்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் ஒரு சீஸ் பால் உருவாக்குறேன். நான் முடிச்சிட்டேன். The great ball of cheese ball. ஓ, இங்க இருக்கவே சந்தோஷமா இருக்கு. 3, 2, 1. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. பட்ட கஷ்டத்துக்குலாம் பலன் கிடைச்சிருக்கு. டே 13 அன்னைக்கு அலெக்ஸ் அவருடைய ஷவர் அப்கிரேட் பண்ண நினைச்சாரு. ஏன்னா இது மோசமா இருக்கு. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த 4 ஷெல்ஃபையும் புதுசா யூஸ் பண்ணி ஷவர் கட்ட போறேன்.
இப்ப ஆரம்பிக்கலாம். நான் இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ண போறேன். இந்த மாதிரி சுத்தி இதை வைக்க போறேன். இப்ப இது வாட்டர் ப்ரூஃபா இருக்கும். நிச்சயமா பாராட்டி ஆகணும். ஸ்டோர்ல இருக்கிற சாதாரண பொருட்களை வச்சு லிட்டரலா இவர் ஒரு புது ஷவரையே உருவாக்கிட்டார். அவ்வளவுதான், முடிச்சிட்டேன். ஷவர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப டெஸ்ட் பண்ணி பாப்போம். ஓகே, நான் இங்க வந்து ரொம்ப நாள் ஆகுது. நான் இங்க ஒரு வாளை உருவாக்க போறேன். நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அலெக்ஸ் அங்க இருந்த எல்லா வாட்டர் பாட்டில்ஸையும் வச்சு செவரை உண்டாக்கி அவருக்குன்னு ஒரு ஷெல்டரையே கட்டி முடிச்சிட்டாரு. அங்க இருந்த டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சு அவருக்கான பெட்டையும் உருவாக்கிட்டாரு. அது பார்க்க நல்லாவும் இருந்தது. இது உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. இங்கேயே படுத்து தூங்க போறேன். இப்ப நான் என் வேலையை ஆரம்பிக்க போறேன். கொஞ்ச நாளாவே இந்த பொருள் என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. கிஃப்ட் கார்ட்ஸ். இதோட விலை உண்மையிலேயே ரொம்ப அதிகம். கிஃப்ட் கார்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ்னு நீங்க கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டீங்க. ஏன்னா அலெக்ஸால இந்த கிஃப்ட் கார்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி $10,000 கடக்க முடிஞ்சது. ஐலாண்ட்ல நான் எங்க வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. அலெக்ஸ் ஸ்டோருக்கு பின்னாடி இருக்கிற ஃபோக் லிஃப்ட்டை யூஸ் பண்ண முடியுமான்னு என்கிட்ட கேட்டேன். இதை மட்டும் ஸ்டோருக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிறிஸ் இதை ஓட்டுறதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு அப்படி பண்ணீங்க? இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள வந்துருச்சு. இத வச்சு உள்ள நல்லா சுத்தி பாருங்க. நாளைக்கு உங்களை பாக்குறோம். அவர் என்ன பார்க்காம ஒரு நாள் தான் இருந்தாரு. ஆனா அதுக்குள்ள அலெக்ஸ் என்ன ரொம்ப மிஸ் பண்ணாருன்னு அவர் பண்ண இந்த வேலையை பார்த்துதான் நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். ஜிம்மியோட கட் அவுட் நான் இந்த இடத்துல பார்த்தேன். இப்ப இருக்க எனக்கு ஒரே பார்ட்னர் அது நீ மட்டும் தான். நான் கவுண்ட மிஸ் பண்ணாம இருக்கேன்னு செக் பண்றதுக்கு தான் அவர் இருக்காரு. அடுத்த $10,000 பொருளை தான் நான் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கேன். $10,000.33. அடுத்த சில நாட்களுக்கு ஃபோக் லிஃப்டோட உதவியால அலெக்ஸால சில வேலைகளை ஈஸியா முடிக்க முடிஞ்சது. அவரோட பெட்டை கூட அப்கிரேட் பண்ணிக்கிட்டாரு. ஆக்சுவலா அது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். இன்னும் பெட்டரா இருக்கு. என்னதான் அலெக்ஸோட கோல் $10 லட்சம் இருந்தாலும் இந்த தடவை $10 லட்சம் வின் பண்ண போறேன். அதுக்கு வாய்ப்பு இல்ல. அவர் அந்த பணத்தை எதுக்கு செலவு பண்ணலாம்னு நினைச்சிருந்தாரோ அதுக்காக அவர் உள்ள ரொம்ப நாள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுச்சு. $10 லட்சம் அத கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. என் பசங்களோட இருந்த நேரத்தை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். 2 பேரோட பர்த்டேவும் அடுத்த 2 மாசத்துல வரப்போகுது. அவங்க பர்த்டே இது வரைக்கும் நான் மிஸ் பண்ணதே கிடையாது. சோ அந்த பணத்தெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் இந்த கேம்ல இருந்து நான் $5 லட்சம் வின் பண்ணியே ஆகணும். ஆனா இப்போதைக்கு என்கிட்ட $2 லட்சம் தான் இருக்கு. அப்படி பார்த்தா நான் இன்னும் 50 நாள் உள்ள இருக்கணும். கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்துட்டேன். டே 22 அன்னைக்கு அலெக்ஸ் அந்த கடையில இருந்த எல்லா கோல்டு விஷயம் கொண்டு வந்து அடுக்கிட்டாரு. ஓ மை காட். ஓகே, இது $10,000 மதிப்புள்ள கோல்ட் ஃபிஷ். நூத்துக்கணக்கான குழந்தைங்களுக்கு இத கொடுக்கலாம். ஆல்ரைட், தேங்க் யூ சார். நீங்க இப்போ ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழ்றீங்க. கிட்டத்தட்ட உங்க ஃபேமிலியை மிஸ் பண்றதால டெய்லி உங்களுக்கு $10,000 தரும். யா, எவ்வளவு நாள் வேணாலும் நீங்க இதுக்குள்ள இருக்கலாம். தெரியும். எவ்வளவு நாள் வேணுமோ நீங்க இதுக்குள்ள இருக்கலாம். எவ்வளவு நாள் வேணாலும் நீங்க இதுக்குள்ள இருக்கலாம். எவ்வளவு நாள் வேணுமோ நீங்க இதுக்குள்ள இருக்கலாம். பார்த்தா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அலெக்ஸுக்கு வர வர பொழுதே போகல. ஆனா நாள் நெருங்க நெருங்க அவர் ஷெல்டரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த வாட்டர் கேன்ஸையே விற்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. இங்க இருக்கிற எம்டி ஷெல்ஃப்ஸ் அவரால விற்க முடியாதுங்கிறதுனால அதையே வால்ஸா யூஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. நான் இப்ப வீட்டை மாத்தி அமைக்க போறேன் மெட்டல் ஷெல்ஃப்ஸ் மூலமா. இந்த பக்கம் போலாம். அலெக்ஸ் இத அவர் வீடாவே மாத்திட்டாருன்னு உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். ஆனா விஷயம் என்னன்னா, grocery ஸ்டோரை இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினா அதுக்கான கரண்ட் பில்ல மட்டும் கட்டவே இல்ல. சோ எந்த பாயிண்ட்லயும் ஃபியூஸ போடிங்கிடுவாங்க. ஃப்ரீசர்ஸ் வேலை செய்யாது, லைட்ஸ் வேலை செய்யாது, எதுவும் வேலை செய்யாது. சேலஞ்ச் இன்னும் மோசமாகும். அலெக்ஸோட நிலைமை தலைகீழா மாறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்தோம். அலெக்ஸுக்கு ரிவார்டு கொடுக்கலாம்னு நினைச்சோம். உனக்கு உன் டாடியை பார்க்கணுமா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? உங்களை பார்த்தா அந்த மனுஷனுக்கு கண்டிப்பா பைத்தியம் பிடிச்சிரும். நிஜமாவா? ஓகே அலெக்ஸ், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஹலோ. சில ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. செல்லக்குட்டி, நேத்து நீங்க உங்க ஃபேமிலி எவ்வளவு மிஸ் பண்ணீங்கன்னு சொன்னதை கேட்டேன். எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. சோ டே 30 செலிப்ரேட் பண்ண இவங்க உங்க கூட இருக்க போறாங்க. அப்பா பாத்தியா? செல்லக்குட்டி, ரெஸ்ட் ரூம் போணும். இந்த பாக்ஸ் தரையில வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ரேஸ் கார் ட்ராக் உருவாக்கி ஓ, இருக்கேன். இதான் அந்த காரா? ஆமா. அவனால இதை ஓட்ட முடியுமா? எப்படி இருக்கு? அவங்க வந்துட்டாங்க. குட்டி, நீங்க இங்க வந்தது என்னால நம்பவே முடியல. எனக்கு புரியுது. அப்பா இங்க வா.
இன்னைக்கு சாராவையும் என் பசங்களையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஒய்ஃப் சாராவும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. பை பசங்களா, ஐ லவ் யூ. ஹார்ட் பிரேக். என் பசங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமா ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த ஏஜ்ல குழந்தைங்க ரொம்ப சீக்கிரமா வளர்ந்துருவாங்க. எப்ப வீட்டுக்கு போவேன்னு ஆவலா இருக்கு. என் ஃபேமிலியோட இருக்கணும்னு தோணுது. எப்படி இருக்கீங்க? நான் இப்ப எழுந்துட்டேன். வழக்கம் போல நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம என்ன இது, ஏன் லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகுது? ஹாரர் மூவில வர மாதிரி இருக்கே. ஃபிளாஷ் லைட் எங்க போச்சு? யாராவது பிராங்க் பண்றீங்களா என்ன? ஹோஸ்டன், இங்க ஒரு பிரச்சனை. நீங்க தான் இதை பண்ணீங்களா? சொல்லுங்க. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? எனக்கு ஒரே பயமா இருக்கு. பவர் கட் ஆயிடுச்சு ஜிம்மி. ஆமா, நான் இந்த கடையை வாங்கும் போது யூட்டிலிட்டிஸை என் பேர்ல மாத்துறதுக்கு அவங்க ஒரு ஃபார்மை கொடுத்தாங்க. ஆனா நான் அதை ஃபில் பண்ணவே இல்ல. கேமராஸும் கேஷ் ரெஜிஸ்டர்ஸும் மட்டும் ஜெனரேட்டர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா அது நமக்கு தேவையில்ல. அம்மா, இங்க என்ன அடிக்க வச்சிருக்கீங்க? ஓகே, இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 60,000 மதிப்புள்ள பொருட்கள் இருக்கு. அடடே, ஆனா இப்பதான் பவர் இல்ல. நீங்க ஃப்ரீசர்ல இருக்கிற ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் பேசாம வித்துருங்களா? யா, எல்லாம் மாறிடுச்சு. இவ்வளோத்தையும் ஸ்கேன் பண்ணும். உள்ள இருக்கிறத காலி பண்ணுவோம். அடுக்குங்க. ஓகே, நான் இதை பிடிச்சுக்கிறேன். அடுக்குங்க. அப்ப கதவு யார் பிடிப்பா? அவங்க இந்த ஃப்ரீசர்ல இருக்கிற எல்லாத்தையும் கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு நான் ஷாபிஃபை பத்தி சொல்லிடுறேன். ஷாபிஃபை இந்த grocery ஸ்டோருக்கு பே பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு பதிலா அவங்க சப்போர்ட் பண்ற பல பிசினஸ்ல ஒன்ன பத்தி சொல்ல சொன்னாங்க. இது முதல்ல சில்லுன்னு வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பேக்க கண்டுபிடிச்சாகணும். அதுக்காக தான் கொண்டு வந்திருக்க கேங்கா கூலர்ஸ். சாண்ட்லர், இதுல 12 சோடா இருக்குன்னு சொன்னா நீ நம்புவியா? ஓ. And இதுக்குள்ள எதை வச்சாலும் 7 மணி நேரம் சில்லுன்னு இருக்கும். ரொம்ப லாங் தான். இங்க மல்டி வீனஸ் இருக்கு, சிங்கிள் வீனஸ் இருக்கு, Cheesy. சீசி வீனஸ். கேங்கா கூலர்ஸ்ல லைட் வெயிட் ஆனது, இன்சுலேட் பண்ணப்பட்டிருக்கு. சோ எங்க வேணாலும் நீங்க கொண்டு போலாம். எங்களை ஃப்ரண்ட்ல மீட் பண்ணுங்க. சாண்ட்லர், நீ எப்பயாவது கேஷியரா இருந்திருக்கியா? பாவி, 2 தடவை ஸ்கேன் பண்ணிட்டேன். இப்படி வா, எதையாவது புடி. என் தலையே எதுக்குள்ள போகுது? ஓகே, சீக்கிரமா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஷாப் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கேங்கா கூலர்ஸ் ஆர்டர் பண்ணுங்க. நான் மீட்டை ஸ்கேன் பண்றேன். ஆல்ரைட், கரிக்கான பில் இதுதான். உங்களுக்கான $10,000. அதோட இந்த கேங்கா கூலர்ஸ் வச்சு. ஓ சூப்பர். அப்புறம் அலெக்ஸ், நான் ஒரு வாரத்துக்கு ஆப்பிரிக்கா போறேன். அண்ட் இந்த டைம்ல மறுபடியும் இன்னொரு வீடியோக்காக நான் ஆப்பிரிக்காவுக்கு போயாகணும். அங்க 100 கிணற வெட்டி இருக்கும். முதல் கிணறு சக்சஸ். அலெக்ஸ் மிச்சம் இருந்த எல்லா ஃப்ரோசன் ஃபுட்டையும் சேர்க்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் அதை நாங்க டொனேட் பண்ண முடியும். இனிமே நான் எல்லாத்தையுமே இருட்டுல தான் தேடி கொண்டு வரணும். ஜிம்மி பவரை ஆன் பண்ணா நல்லா இருக்கும். இது மோசமாக போகுது. நான் போய் சொல்ல போறது இல்ல. பவர் கட் அலெக்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்கும் நான் நினைச்சனோ அதை விட மோசமா கஷ்டப்பட்டாரு. எனக்கு தெரிஞ்சு உள்ள இருந்து ஃபுட் மட்டுமே வெளியே வரலாம். வச்சு என்ன பண்ண முடியும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த வாட்டி அந்த பக்கம் போகவே கூடாது. கடை மொத்தமா இங்க நாசமாயிட்டு இருக்கு. சோ நான் இப்ப பின்னாடி போக போறேன். அந்த டாக் டோரை ஓபன் பண்ணி கொஞ்சம் சூரிய ஒளியை என் கண்ணால பார்த்து நல்லா காத்து வாங்க போறேன். ஏன்னா இது ரொம்ப மோசமா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. இங்க இருக்குல்ல, இது இருட்டான நேரத்துல ரொம்ப உதவியா இருக்கும். இன்னைக்கு டே 36. என்கிட்ட இப்போ $3,60,000 இருக்கு. இப்போதைக்கு நான் நிறுத்த மாட்டேன். இந்த கார்ட்டை ஃபுல்லாக்கிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நிறைய பொருள் கொண்டு வர வேண்டியது இருக்கு. இந்த கார்ட் அப்புறம் நிறைய பணத்தோட நான் இப்போ காத்துக்கிட்டு இருக்கேன். நாட்கள் கண்டிப்பா கடந்து போகும். என் வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா இந்த ரெட் லைன் பக்கத்திலே இருக்கிறது. நான் ஒரு சாதாரண மனுஷன். இங்க பாத்தீங்கன்னா இந்த பணத்துக்காக இங்க போட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். மல்லிகை கடையில வாழ்ந்துகிட்டு இவ்வளவு சோகமா நான் இதுவரைக்கும் இருந்ததே கிடையாது. காஃபி, ஃபுட், அப்புறம் நிறைய பணம். எனக்கு எந்த வேலையும் செய்ய விருப்பமே இல்ல. சோ நான் அப்படியே இருந்து செய்யறதுக்கு எந்த வேலையும் இல்ல. இப்ப எனக்கும் என் மனைவிக்கும் என் குழந்தைங்களுக்கும் நடுவுல இருக்கிறது இங்க இருக்க இந்த லைன் மட்டும்தான். லைட்ஸ் ஆஃப்ல இருக்கு. ரெட் லைனுக்கு இவ்வளவு நெருக்கமா இருக்கேன். என் குடும்பத்தை பார்க்க முடியும்னு எனக்கு தோணுது. நாளாக நாளாக டெம்டேஷன் ரொம்ப அதிகமாகுது. இந்த இடத்துல நான் இன்னும் தேடி பார்க்காத நிறைய விஷயங்கள் இங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். கிளாஸஸ், ஐஸ் பேக்ஸ். ஓ, என்ன இது? இங்க என்ன இருக்குன்னு பாருங்களேன். இன்ஸ்டா ஸ்டார்ட் குயிக் பேக் லேண்டர்ன். சூப்பர். அதுவே 5 இருக்கு. நான் எல்லா லைட்டையும் ஆன் பண்ணிட்டேன். அதோட வெளிச்சம் தான் இப்ப சுத்தி இருக்கு. இந்த மொத்த இடத்தையும் இது ரொம்ப வெளிச்சமாவே மாத்தி இருக்கு. சோ மறுபடியும் என்னால இந்த இடத்துல இருக்க முடியும். ஹே அலெக்ஸ், இங்க இருக்கீங்களா? யா, இன்னொரு 10,000-மா? Yeah. வாங்க போலாம். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் இத பாத்துட்டு சும்மா தான் இருக்க முடியும்.
அதுக்குள்ள இப்படி பாக்குறது இவ்வளவு இருட்டா இருக்கே. சோ நான் உள்ள கொஞ்சம் லைட்ஸை கொண்டு வரேன். நிஜமாவா? ஜஸ்ட் ஷூட்டிங்காக தான். ஆல்ரைட். பொழுது எப்படி கழிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? ஃபோர்க் லிஃப்ட கொண்டு வந்து இங்க இருக்க எல்லாத்தையும் தர மட்டமாக்க போறேன். ஓ, நீங்க தானே சொன்னீங்க. என்ன நடக்குது இங்க? ஆல்ரைட், இதுக்கப்புறம் இங்க எந்த வேலையும் எனக்கு இல்ல. நாளைக்கு சந்திக்கலாம். என்னங்க பிடிங்க. தேங்க்ஸ் guys. சந்தோஷமா க்ளீன் பண்ணுங்க. கிறிஸ் பண்ண வேலையால நாள் முழுக்க இந்த இடத்தை கிளீன் பண்ணி இவ்வளவு பெரிய இடத்தை யூஸ் பண்ணலான்னு பின்னாடி கண்டுபிடிச்ச பூல வெளியே கொண்டு வந்தாரு. இப்ப ஆரம்பிக்கலாம். இப்ப நான் ஹோஸை இந்த பக்கம் கொண்டு வந்து இதுல ஸ்டிக் பண்ணி விட்டா நாளைக்குள்ள நமக்கு ஒரு கிராசரி ஸ்விம்மிங் பூல் கிடைக்கும். ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு, ஆனா என்ன நடந்துச்சு சேனலர் ஒரு விஷயத்தையும் சொல்லல. இந்த இடம் பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்படியா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? தரங்க. ஓ, இங்க இருந்த கடை எங்க போச்சு? நீங்க இல்லாத நேரத்துல இந்த இடத்துல கொஞ்சம் மாத்தி அமைச்சோம். கிறிஸ் கிட்ட தானே ஃபோர்க் லிஃப்ட் கொடுத்தீங்க, அதான் இடம் இப்படி ஆயிருக்கு. இத நீங்களே ரெடி பண்ணீங்க? ஆமா, உள்ள இறங்குறீங்களா? யோ, என்ன சாக்ஸ் போட்டுருக்க? ஆமா, நல்லா போடுறியா? குளிருது குளிருது. சரி, நார்மலா பூல்ல என்ன பண்ணுவீங்க? சும்மா மிதந்துகிட்டு இருப்பேன். உள்ள நல்லதா இருந்தது, ஆனா இப்ப நாங்க வெளியே போய் ஆகணும். கிரோசரிஸ்க்கு நன்றி, ஜாலியா போய் குளிங்க. ஆல்ரைட், நான் இப்போ பின்னாடி இருந்து எல்லாத்தையுமே இங்க கொண்டு வர போறேன். அதை இங்க கொண்டு வந்து அடுக்கி வைக்க போறேன். அங்க என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். பார்க்கும்போதே கிளியரா தெரியுது அலெக்ஸ் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. அவர் இப்படி ஃபோர்க் லிஃப்ட்ல சுத்தி வரும்போது எதிர்பாராத ஒண்ணு நடந்துருச்சு. ஓ, போச்சு. ஓ, இல்ல. ஓ, நோ காட். ஓ, போச்சு. இல்ல. ஓ மை காட். நான் இந்த பக்கம் தான் திரும்ப வந்தேன், ஆனா அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிடுச்சு. ஓ மை காட். என் பணம் இப்ப தண்ணில நனைஞ்சு போயிடுச்சு. சில ப்ராடக்ட்ஸும் வேஸ்ட் ஆயிடுச்சு. தண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்கு, என் இடத்துக்குள்ளேயும் வந்துருச்சு. கடை முழுக்க தண்ணியா இருக்கு. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. நான் முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். போலாமா? அலெக்ஸ், படி. என்ன இங்கெல்லாம் ஒரே ஈரமா இருக்கு? யோ, ஓ, அலெக்ஸ் தங்க தேடி வருதுல, ஓரமா போங்கப்பா. பெட்ல படுத்திருக்காரு. டேய் தம்பி, இல்ல ஒண்ணு இல்ல. என்னமோ போர்க்களத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கீங்களா? ஏன் அந்த ஸ்விம்மிங் பூல் வெடிச்சிருச்சு. வெடிஞ்சது. நான் ஃபோர்க் லிஃப்ட அந்த பக்கமா ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ அந்த பக்கம் திரும்பும் போது ஆனா அது ஆப்போசிட் சைடுல திரும்பிடுச்சு. அதுக்கப்புறம் இல்ல, இது எல்லாமே நனைஞ்சிருச்சா? இன்னும் எத்தனை வாரம் இருக்க போறீங்க? வாரமா? எல்லாம் எப்படி போகுதுங்கறத பார்த்து தான் நான் தங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணணும். ஒருவேளை உங்க பெட்ல ஸ்பைடர் இருந்தா நீங்க நாளைக்கு தெரிச்சு ஓடிட மாட்டீங்க? ஓ, கன்ஃபார்மா போயிடுவேன். இவர் ரொம்ப நாள் தாக்கு பிடிப்பாருன்னு எனக்கு தோணல. நீங்க வேணா பாருங்க. நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போறீங்களா? ஆளை விட்ற நாங்க வர மாட்டோம். அலெக்ஸ் உள்ள வந்தப்போ இப்படி அலங்காரமா இருந்த இந்த ஸ்டோர் இப்போ இப்படி அலங்கோலமா ஆயிடுச்சு. So day 44. வெளிய இன்னும் இருட்டா இருக்கு. ஜிம்மி இன்னும் இங்க வரல. நான் விக்கிறதுக்கு சில பொருட்கள் வச்சிருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் பின்னாடி கொண்டு போகலாம். யாராவது அந்த $10,000 கொண்டு வருவாங்கன்னு நம்புறேன். ஒருவேளை அவங்க மறந்துட்டாங்களா என்ன? நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். சோ நான் இப்போ அவங்க அந்த பணத்தை கொண்டு வர வரைக்கும் நான் இந்த சேர்ல உட்காரலான் இருக்கேன். ஓ, என்ன இது? இவங்க வேணும்னே பண்றாங்களா? இத பாக்குறீங்களா ஜிம்மி? காலையில இருந்து நான் முதல் முறையா இப்பதான் ஒருத்தர்கிட்ட பேசுறேன், அதுவும் ஒரு ரோபோட். பணத்தை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். ஜிம்மிக்கு கூட உள்ள வந்து பாக்குறதுல விருப்பமே இல்ல. அந்த அளவுக்கு இந்த இடம் ரொம்ப மோசமா இருக்கு. என்னால அவரை தப்பு சொல்ல முடியாது. இது கடுப்பா இருக்கு. ஓ காட், நான் என் ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்றேன். சோ இது டே 45. சாண்ட்லர் அவர் எப்படி இருக்காரு? நொந்து போயிருக்காரு. நீங்க பார்த்தாலே தெரியும், பேட் அவர் தட்டிட்டு இருக்காரு. அவரை பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இப்ப அவர்கிட்ட $4 லட்சம் பணம் இருக்கு. எப்ப வேணாலும் அவர் வெளியே போக முடியும். சோ பரிதாபப்படாதீங்க.
அலெக்ஸ், Hey. உங்களை கேமரால பாக்கும்போது எனக்கே கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆமா, ரொம்ப போர் அடிக்குது. $10,000 பார்த்ததும் போர் குறைஞ்சிருச்சா? கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் எத்தனை வாரம் இங்க இருக்க போறீங்க? அடுத்த 1 மணி நேரம் இருக்க முடியுமான்னு கூட தெரியல. நிஜமாவா? சரி வாங்க, இன்னும் எவ்வளவு பணம் வச்சிருக்குன்னு பார்க்கலாமா? இதுவரைக்கும் நீங்க வின் பண்ண அமௌண்ட் $4 லட்சம். இதுக்கு மேலேயும் இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? சரி ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அதுக்கப்புறமா நீங்க முடிவு பண்ணுங்க. சர்ப்ரைஸா? இது என்ன? ஹே பேப், எப்படி இருக்கீங்க? அழாத. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. எதுக்காக இப்ப ஷூ போடாம இருக்க? ஷர்ட் எங்க போச்சு? உண்மையை சொல்லிடுறேன், அவர் ஷூவையும் சரி சட்டையும் சரி நான் எடுக்கல. அதை வச்சு நான் என்ன பண்றது? இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலாம்னு நான் எழுதி வச்சிருக்கேன். உனக்கு இது ஓகேவா? என்னால இப்ப வரைக்கும் இதை நம்ப முடியல. நான் இன்னும் ஒரு 5 நாள் இங்க இருந்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன தோணுது? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நீங்க ஆப்ஷன்ஸ் சொல்லுங்க. இன்னும் பணம் அதிகமா வேணுமா இல்ல இருக்கிற பணமே போதுமா? உண்மையை சொல்ல போனா இனி எனக்கு உள்ள இருக்க விருப்பம் இல்ல. ஓகே. Okay, அப்ப வாங்க எல்லாத்தையும் சேர்ந்து தள்ளிட்டு போவோம். Alright, Alex, இந்த சிவப்பு கோட்டை தானா நீங்க காலி. விருப்பம் சொல்லுங்க, எல்லா பணத்தையும் உள்ள கொண்டு வர நீங்க உள்ளே உங்க முடிவுதான். ஆல்ரைட், உள்ள கொண்டு வாங்க. ஓகே, திரும்ப கொண்டு வாங்கடா. சும்மா சொன்னேன். அலெக்ஸ் மொத்தமா 45 நாள் ஸ்டோர்லயே தங்கி $4 லட்சம் ஜெயிச்சிருக்காரு. என்னால இதை நம்பவே முடியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அலெக்ஸ். ஷெல்ஃப் அடிக்க வச்ச ஆல்பர்ட்ஸனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்க கலக்கிட்டீங்க. நான் போய் உங்க சட்டையை கொண்டு வரேன். நீங்க யோசிக்கலாம், நாங்க தான் ஏற்கனவே பூமி அழிச்சிட்டோமே, எப்படி ஷூட் பண்ணோம்னு. ஆக்சுவலா இதை 3 தான் ஷூட் பண்ணோம். உங்களுக்கு குழப்பமா இருந்தா லேசர் மேஸ் வீடியோ பாருங்க.